பெற்ற தாய் தன்னை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும் உற்ற மேவிய உடல் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும். சுவாமி சாமி கும்பிட்டீங்களா? ஏன் உட்காடுறீங்க? நான் தான் போக்கத்து போய் உட்காந்துருக்கேன், நீங்க ஏன் உட்காடுறீங்க? எந்திரிங்க. நல்ல சகுனம். உங்களை பார்த்துன்னு சில விஷயங்கள் தோணுது, ஆனால் அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. சொல்லுங்கள் சாமி. இப்போ உட்காரலாம் நீங்கள். ஏன்னா உங்கள் மூஞ்சி அப்படி இருக்கு. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல. உங்கள் மூஞ்சில கவலைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் இது எல்லாமே கொடி கட்டி ஆடிக்கிட்டு இருக்கு. தூக்கமின்மை, தூக்கம் இல்லாமல் கண்ணை சுற்றி கருவளையம்லாம் விழுந்து போய், முக அழகு போய், இருக்கிற மீசை தாடியை ஒன்றண்டா வளர்ந்து போய், என்ன செய்வோன்னு தெரியாமல் பொழப்ப தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்க. அப்படி பொழப்ப தேடி அலையும் போகும்போது இப்படி கோயிலுக்கு வந்து இப்படி சும்மா உட்காந்து என் பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும். நம்மளே 1008 பொழப்பு இல்லாமல் இருக்கோம், கண்டவன் பேச்செல்லாம் கேட்க வேண்டியது இருக்கே. அது எப்படா என் மைண்டில் நினைக்கிற மட்டும் உங்களுக்கு வெளியில கேட்குது? சாமி மனசில் ஒரு நல்லதேவே நினச்சிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பறவை, அந்த பறவை என்ன கலரில் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். பச்சை கலர் சாமி. பச்சை கலர். நீங்கள் நினச்ச பறவை கிளி, கரெக்டா? இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? கரெக்ட் சாமி. சாமி கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? கிளி பச்சை கலரில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் பச்சை கலர் ஏன் அப்போ நான் கிளின்னு கரெக்டாக சொல்ல மாட்டேன்னா? இது எந்த ஒரு முட்டா பையனாலும் சொல்லிடுவான். ஒரு பறவை பச்சை கலரில் இருக்கும் அப்படின்னா அது என்ன பறவைன்னு கேட்டால் கிளின்னு சொல்லுவான். கரெக்டா? கரெக்டுங்களா? கரெக்டு சாமி. பச்சை கலர்னா கிளீன் தான் சாமி சொல்லணும். பச்சை கலர்னா கிளீன் தான் சொல்லணும். அப்போ நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். அப்போ என்ன எல்லாரும் போலீஸ் சாமியான்னு சொல்ல மாட்டாங்களா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? இல்லை சார். இல்லை. அப்போ நான் போலீஸ் சாமியார் இல்லை. அதில் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? உண்மையெல்லாம் நம்பாதீங்க, பொய்யெல்லாம் நம்புங்க. ஸோ மைண்ட் எந்த அளவுக்கு மானங்கிட்ட மைண்டாக இருக்குன்னு பார்த்துங்க. இதில் இருந்து என்ன செய்ய சொல்கிறீங்க? ஸோ உங்கள் மானங்கிட்ட மைண்டை சரி செய்யறதுக்கு நான் ஒரு வழி சொல்லவா? சொல்லுங்கள் சார். எப்படி வந்துருச்சு புத்தகம் பார்த்து கீழே கீழே போட்டுறாங்க. நேரம் நேரம் அப்படி நேரம் அப்படி காஜி தல காஜி தல காஜி தல காஜி தல காஜி தல காஜி தல காஜி தல. என்ன பண்ற? வாங்க. ஏய் பாம்பியா விளையாடாதியா? பாம்பியா பாம்பியா பாம்பு பாம்பியா பாம்பு ஏய் கையில பிடிச்சி விளையாண்டுக்கு இருக்கியா? பாம்பு பாம்பியா பாம்பு. ஏய் இன்னியா உள்ள போட்டுக்கிட்ட? ஆமா ஓடிடும்ல. பிச்சு பக்காளி பழம் ராஸ்கல் ஈத்ர ஓடிடுமா? ஏய் உள்ள போற இடமா அது? நான் வச்சுக்கிறேன் சாமி. அது என்னோட இது. ஏய் இன்னியா விளையாட்டு அங்க வந்து பல்வேறு பாம்புகள் இருக்கு. அந்த பல்வேறு பாம்புகளை நான் பத்திரமா வேற எதை கடிச்சு அடிச்சு அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது சாமி. மரியாதை பேசிக்கிட்டு இருக்கு. வவ்வாலுக்கு பிறந்த பயமில்ல சாமி. உள்ள போற நானே பயப்படல, திரும்ப எடுத்து வெளியே விட்டுருவேன். கையில கொத்தி கால்ல கொத்தி உள்ளத்தை கொத்த வந்தானோ அட கொல்ல வந்தானோ. அதுக்கப்புறம் நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்க அப்படின்றது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேனா? ஸோ நீங்க வாழ்க்கையில நல்லா வரணும்னு சொல்ல ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்கிட்ட சில விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அது நீங்க பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? எனக்கு மதியம் மட்டும், அதாவது எப்படி மதியம் மட்டும் நான் சாப்பிட்றதுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு பெப்பர் சிக்கனு, ஒரு ஆட்டுக்கறி வறுவல், மூளை ரோஸ்ட்டு இதெல்லாம் வாங்கி நான் சாப்பிடணும். என்னடா பட்டையும் குட்டையுமா போட்டிருக்கியே, ஆனால் நீ இதெல்லாம் கேட்குறியே அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எனக்கு சாப்பிடணும் ஆசையாக இருக்கு. ஆசையாக இருக்கே. என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு சாப்பிட்றது ஏதாவது படிக்கல வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? நான் கேட்டதே முட்டை பிரியாணி, அதாவது சிக்கன் பிரியாணி, முட்டை கிரேவி, சிக்கன் ஆட்டுக்கறி வறுவல் இதெல்லாம் கேட்டேன். அதெல்லாம் ஒரு 20 ஓவாய்க்கவனா அது கொடுப்பானா? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நீ நினச்சது நீ என்ன நிலைமையில இருக்குன்னு எல்லாத்தையும் நான் சொன்னேன்ல. அப்போ நீ எனக்கு என்ன செய்யணும்? ஒரு 500 1000 தூக்கி கொடுத்து போங்க சாமி போய் சாப்பிடுங்க சாமின்னு சொல்லணும்ல. வேலை வெட்டி இல்லைன்னா கையில் காசு வச்சிருக்க மாட்டியா? என்கிட்ட தான் வேலை வெட்டி இல்லை, நானும் தான் காசு இல்லாமல் இருக்கேன். நம்ம கோயில் வாசலில் உட்காந்துருக்கேல, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? உன்னை கூப்பிட்டு காசு கேட்குறேன்னா என்ன எவ்வளோ கொடுக்கணும்? இருக்கிறதா சாமி கொடுக்க முடியும். இந்த பிச்சை காசு நீயே வச்சுக்க. ஏய் இன்னியா காசு போய் கிளம்பு. எது காசு போய் தூக்கிறீரா? இப்ப யாரு மொத்தல முடிச்சாலும் நிஜமாவே ஒரு 7 நாட்டு பேய் வந்து தினம் என்ன எம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. கேவலம் ஒரு 20 ரூபாய்க்கு நீ என்ன அவ்வளோ மரியாதை இல்லாமல் தரக்குறைவாக பேசிக்கிட்டு இருக்கேன்.
அந்த காசுல எப்படி போடு காசு தூக்கி போடுற மரியாதை இல்லாம அப்புறம் பேச நீ என்ன காசு தூக்கி போட்டு இருக்கா நீ என்ன மரியாதை இல்லாம பேசலாம் அப்புறம் காசு சரி, ஓகே. லட்சுமியா அப்போ உனக்கு காசு லட்சுமி உனக்கு மனுஷன் முக்கியம் கிடையாது அப்ப நீ இதனால நான் உனக்கு கொடுக்குற தண்டனை என்ன தெரியுமா நான் உனக்கு கொடுக்குற சாபம் தண்டனை கூட கிடையாது சாபம் என்ன தெரியுமா என்ன சாவம்? உன்கிட்ட எவன் பேசினாலும் அவன் ரத்தம் கக்கி கீழே வலிப்பு விழுந்து விழுந்து கிடப்பான் சரி. அவனை நீ காப்பாற்ற முயற்சி பண்ணுவேன் ஆனா கடைசியாக அப்படிதான் இருப்பேன் அந்த சாபத்தை நான் எடுத்துக்கிட்டா மட்டும் தான் எடுக்க முடியும் சரியா நீ பேசுனாமையா பழிக்க போகுது என்ன நீ காசு கிளம்பு. தூக்கி போட்டு லூசு நமக்கு அந்த நோட்டை கொடுத்து அடுத்த கிளம்பி போப்பா அடுத்த கிளம்பி பண்ணுப்பா நாசமா போ மூஞ்சிலாம் தூர கிளம்புடா போடா அடிச்சு போடுவேன் இருக்கிற கடுப்புல போடா என்னையா பண்ண நான் என்ன பண்ணேன் என்னையா பண்ண உங்களுக்கு ஏன் கண்ணுங்கெல்லாம் சவுண்ட் இருக்கு நீ சொன்ன சாவம் பழிக்குதே அதுக்குள்ளயா பழிக்குதா என்னையா ஒழுங்கா சாமி வாங்க சாமி போங்க சாமின்னு பேசுனா அவனை எழுப்ப வைப்பேன் நீ காசு தூக்கி போற அப்ப நான் பேசுனா பண்ணி சாவம் கொடுப்பியா அப்பா வேற ஒருத்தங்க போச்சு உங்களுக்கு ஐயோ தம்பி எந்திரியா ஐயா ஐயா வாங்க அம்மா ஐயா வாங்க ஒருத்தனை அடிச்சு வாயில உடைச்சிட்டான் দিদি আসুন দাদা আসুন মজা দেখুন পয়সা ফুকুন দিদি আসুন பாருங்க வயிற்று பசிக்காக ஒரு ஆள் தலையில தொங்குறாரு இது மாயம் இல்ல மந்திரம் இல்ல வாங்க பாருங்க காசு போடுங்க எந்திரிச்சு அப்பனா ஏன் பேச்சு தான் கேட்பியான் பாக்குறியா ஓம் பேச்சதாங்க அப்பா ஆமா இப்ப பாரு தம்பி எந்திரி ஓ அவன் சங்க கடிக்காத ஓட ட்ரை பண்ணி வச்சுங்களேன் விரட்டி வருவாப்ல என்ன நொன்னையா அவனை கேளியா நானு எங்க அத்தா பேசுறாரு கோயில் குளத்துக்கு வந்து தம்பி ஒரு சொல்லுங்க கேளியா அவனை நீங்க இப்படி வாங்க என்னையா எங்க அத்தா பேசுறாரு கோயிலுக்கு வந்து குத்தமாயா சாமி பேசுற நீ என்னைய மரியாதை எல்லாம் பேசுறதெல்லாம் அவங்க ஆத்தா அப்பனே மரியாதை எல்லாம் பேசுறாரு நீ என்ன பண்ற இப்ப சங்கல நெஞ்சில போ ரெடி கோ லெட்ஸ் கோ கடி அவங்க அந்த வாளாவே தான் அடிக்கும் கடி நீங்களா யாருடா எங்கிட்டா போலாம் நீயே சொல்றா பிரியாணி இதெல்லாம் நீ சொல்லிட்ட கடையை சொல்றா நீ சொல்லு எனக்கு தெரியாது எனக்கு இது புது ஏரியா எங்க புது ஏரியாவா கடை நீ பார்த்து வச்சிருப்பலடா அதெல்லாம் இல்ல நீங்க கூட்டி போங்க நீங்க உட்கார்ந்திருக்க பார்த்தா கடை பார்த்து வச்சிருக்க மாட்டேன் பெற்ற தாய்தனி தலைமறந்தாலும் நிப்பாட்றா புரியலா நிப்பாட்றா அவன் என்னடா கடிக்க வரியா அவன் அப்படி ஆமா நான் பாட்டு பாடல கடிக்க ஆரம்பிச்சிட்டான் அதத்தான்டா சொல்றேன் வரானேடா பக்கத்துல பெற்ற தாய்தனி மகன் மறந்தா நிப்பாட்றா அப்ப பிரியாணி அந்த பாடிட்டு தான்டா இருக்காப்ல நீ என்னடா அப்ப எந்த கடைக்கு போலாம் இந்த கடைடா போன் சொல்றா நீ சொல்றா எந்த இங்க பக்கத்துல எங்க நல்லா இருக்கும் பக்கத்துல இங்க ஒரு 5-6 ஹோட்டல் இருக்குடா 5 ஹோட்டல் ஏதாவது ஒரு ஹோட்டல் எந்த ஹோட்டல்ல காசு கூட இருக்கோ அந்த ஹோட்டல் எந்த ஹோட்டல்ல காசு கூட இருக்க வரையா இருக்கிற நிலைமை 20 ரூபா தான் பெற்ற தாய்தனி மகன் மறந்தாலும் ஒருடா வாங்கி தருவீங்களா வாங்கி தரேன்டா ஏன்டா பறக்குற எங்க ஈடுதான் இருக்கா ஈடுதான்டா இருக்கு போயிடலாமா போலாம்டா என்னடா எப்ப பார்த்தாலும் பிரியாணி இருக்கு உன்னை வந்து உட்கார்ந்து பாமா பசிக்குதா லஞ்சுக்குனா வேற வண்டியா போடா சாமி வந்து உட்கார்ந்து தண்டனையா பெற்ற தாய்தனி என்னடா நீ என்ன பெற்ற தாய் தந்தைன்னு இருக்க அப்ப பிரியாணி வாங்கி தரணும் பிரியாணியா வாங்கி தரேன்டா அவனை நிப்பாட்டுறா மோள பாடாடா சாமி எதுவுமே பேசக்கூடாது நான் பேசலடா அங்க போய் பிரியாணி சாப்பிட்டு கைக்கு காசு கொடுக்குறவரை பேசக்கூடாது என்னடா கொடுமையா இருக்கு அது வரைக்கும் நான் பேசாம இருக்க முடியாது போயிடா நானு பெற்ற தாய்தனி நிப்பாட்டுறா என்னடா இருப்பீங்களா பேசாம இருப்பீங்களா அவன் வேற சங்கத்தோட வரான்டா பேசாம இருப்பீங்களா இருக்கேன்டா போமா கையெடுங்க கடிக்க மாட்டான் போமா சாப்பிட போமா எங்கடா போனா பெற்ற தாய் தனி இப்பதான் உங்கள்கிட்ட பேசி ஓகே பண்ண திரும்ப எங்கடா போகணும் ஏன்ட்ட கேட்டா வாடா போண்டா போமா சாமியாரா என்னடா முதல்ல நீ பெற்ற தாய் தனி புர்ரா நீ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டா இந்த மாதிரி பாட்டு பாடுவேன் அவன் டென்ஷன் பாட்டு பாடுவியா ஆமா என்னடா கேட்ட நீ இப்ப நீ சாமியாரா என்ன அவனுக்கு சேர்த்து பிரியாணி வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா வாங்கி தரேன்டா சாமி குடிச்சதான் வாங்கிட்டாரு என்னடா அவரை கேட்ச பண்ணுவாங்க நீங்க தான் கூப்பிட்டு வரணும் அவனை புர்ரா உன் குருநாதரை புர்ரா என்ன எங்க பிடிக்கிற ஐயா ஒண்ணா போலாம் மகன் மறந்தாலும் மதுரை 360 யூடியூப் சேனல் வந்திருக்கோம் பெற்ற தாய் தனி சொல்ற நீ அத மூளைய சொல்ல வேண்டியதானேயா சொன்னா என்ன செய்வீங்க நீ அப்படி பண்ணிட்டு இருக்க நீ பிசாடுக்கு பெற்ற தாய் தனி மகன் மறந்தாலும் பெற்ற தாய் அவனை நிப்பாட்டு சொல்லியா நீ மதுரை 360 கிட்ட ரோட்ல போறவனை கூப்பிட்டு வச்சே கோயிலுக்கு வந்து குத்தமாயா அப்படியே பண்ணுவீங்க கண்ணுலாம் கட்டி விட்டுக்கலாம் போயிடும் நீ எப்படி பண்ணிட்டேயா கொஞ்ச நேரத்துல பார்த்து ஹாய் முடிச்சிடணும் ஹாய் நீ அதுக்கப்புறம் அப்புறம் முடிச்சிடும் அப்புறம் இந்த பாம்பெல்லாம் இல்லை ஒரு ரப்பர் பாம்பு தான் பாக்கெட் வச்சு நீங்க இந்த பாம்பை ஒரு தடவை தூக்கி போடும்போது எனக்கு ஏன்னா இங்கே 7 அடி சுத்திக்கிட்டு இருக்கு வேற ஒன்றும் இல்லை